அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல நாம் தொடர்ந்து வள்ளல் பெருமானாருடைய பெருமைகளையும் திரு அருட்பாவின் உண்மைகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய பேருபதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய மகா உபதேசத்தின் 10 பகுதிகளை பார்த்த நாம் இன்று இறுதி பகுதிக்குள் நுழைகிறோம். ஆம், பேருபதேசத்தின் கடைசி பகுதிக்குள் நாம் இன்று பிரவேசம் செய்கின்றோம். அதில் பெருமானார் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். யாரு? இறைவன். இந்த மகாமந்திரத்திற்கான பொருள் என்ன என்று ஏற்கனவே 10வது பகுதியில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த திருமந்திரத்தை, இறைவனின் உண்மையை வெளிப்பட சொல்லும் இந்த திருமந்திரத்தை இறைவன் வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு, கருணை, அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். அதாவது உலகியல்ல தயவுன்னு ஒருத்தட்ட சொன்னாலும், அதை கருணைன்னு சொன்னாலும், அருள் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரே பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமா. நல்லா பாருங்க, பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமா. வெறும் பெரிய தயவுன்னு மட்டும் ஐயா நிறுத்தல, அறிவே உள்ள சேர்த்துக்கிட்டே வர்ற பாடல் ஐயா சொல்றாரு, அருட்பெருஞ்சோதி அம்மையினோடு அறிவு ஆனந்தமாம் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அப்போ இறைவன் அறிவு ஆனந்தமாக எல்லாவுமாக இருக்கிறான். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பம். பூரண இன்பம் என்பது பெரிய தயவு, அது அறிவாக இருக்கிறது அப்படி பெருமானார் சொல்ற. அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவே அந்த அறிவு என்பது பேரறிவாக இருக்கிறது. பெருமான் சொல்றார் இல்லையா, என்னுடைய அறிவு என்பது அண்டங்களுக்கும் அப்பால் சென்று விட்டது அப்படி பெருமானார் சொல்றாங்க. அப்ப அந்த பெரும் தயவுடைய பேர் அறிவாக அது இருக்கிறது. எது? இறைவன். இறைவனே என்னவாக இருக்கிறான் என்று சொன்னால் பேர் அறிவாக இருக்கிறான். இஃது வாச்சியார்த்தம், அதாவது இதை வாயால் நாம் சொல்ல வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறத நம்ம வாச்சியார்த்தமா சொல்லணும். ஆனால் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு முறை அருட்பெருஞ்சோதியை சொல்கின்ற பொழுதும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தின் பொருளை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். முதல்ல அருட்பெருஞ்சோதின்னு சொல்லும் போது நான் பேரொளி அனுபவத்தை பெறணும். இரண்டாவது அருட்பெருஞ்சோதி சொல்லும் போது நான் பொன்னொழி அனுபவத்தை பெறணும். தனிப்பெரும் கருணையை சொல்கின்ற பொழுது நான் அமுதம் சாப்பிடணும். நான்காவது அருட்பெருஞ்சோதி சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவன் உள்ளொளியாகி அந்த இறைவன் என் தேகத்திற்குள் கலக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு சொல்லணும். இஃது வாச்சியார்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முடிந்தால், எப்படி வெறும் வாயால மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏனென்றால் பெருமாள் என்ன சொல்கிறார், இந்த மகாமந்திரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய் அறிவின் கண் அனுபவித்து எழுந்த, அப்போ அனுபவித்த மந்திரத்தை தான் பெருமானார் சொல்லி இருக்கிறார். இப்படி அனுபவமாக சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடை இல்லை. சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றின் அது தான் வந்து முற்றும் என்னும் பிரமாணத்தால் உணர்க. அதாவது அந்த பாடல்ல என்ன வரும் அப்படின்னா, தயவோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதை கொண்டு போய் நிறுத்தும். தயவை பின்பற்ற வேண்டும். சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றின் அது தான் வந்து முற்றும், தயவில் வந்து நிறுத்தும் அப்படி பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது
அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயாகாரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. இதுவரைக்கும் அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்கள் இறைவனுடைய உண்மையை தெரியாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அதை எடுத்து சொல்வதற்கான பெரியவர்களும் இல்லை, அசுத்தமற்ற சுத்த மாயாகாரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. அப்ப ஐயா இங்க சன்மார்க்கமும் இல்லை அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, பெருமானார் கொண்டு வந்து சுத்த சன்மார்க்கம் இல்லைங்கிற பொருள்ல தான் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே பெருமானாருக்கும் சன்மார்க்கம் உண்டு. அதான் பெருமானார் சொல்றாங்க, ஆன்ற சன்மார்க்கம் அணிவரை எனைத்தான் ஈன்ற முதலித்த அப்படின்னு பெருமானாரே பாடியிருக்கிறாங்க. அப்ப சன்மார்க்கம் இருக்கு. அந்த சன்மார்க்கத்தை அணிவர சுத்தத்தை சேர்க்க, சத்தியத்தை சேர்க்க, சமரசத்தை சேர்க்க பெருமானார் இப்பூ உலகில் பிறந்தார். அப்ப பெருமானார் சொன்ன சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது இல்லை. ஆதலால் அனுபவித்து அறியாத, அப்படி இருந்திருந்தால், ஒருவேளை அந்த சன்மார்க்கம் இருந்திருந்தால் அனுபவித்து அறியாத அனுபவமும், எது பெருமானார் சொல்றாங்களே அனுபவம், பேருடைய அனுபவம், பொன்னுடைய அனுபவம், இது மட்டுமே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா தவத்தில் 9 படிநிலைகளை சொல்லுவாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு அனுபவம் கிடைக்கும். விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், சம்மேளனம், சுத்தம், அதீதம், அப்படி பெருமானார் 9 படிநிலைகளை கொடுக்கிறார். இந்த படிநிலைகள் எல்லாம் அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவமும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, அப்படி இருந்திருந்தால் நாம் கேட்டறியாத கேள்வியும் கேட்டிருப்போம். இப்ப கேட்கிறோம் இல்லையா, சுத்த சன்மார்க்கம் வந்த உடனே பெருமானார் சத்விசாரம் செய்ய சொல்ல. சத்விசாரம் என்பதே கேள்விகள் கேட்பது தானே இல்லையா? அப்ப ஏன் இதுக்கு முன்னால் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கல? இறைவனுக்கு கை கால் இருக்குமா? இறைவன் இப்படித்தான் இருப்பாரா? ஏன் இறைவன் மனித உருவத்துல தான் இருப்பாரா? ஏன் இறைவனை யாரும் தெரிஞ்சுக்கிறல? ஏன் தயவு முழுமையா இல்லை இல்லையா? இது மாதிரியான கேள்விகளும் கேட்கப்படவில்லை. ஏன்னா அந்த சுத்த சன்மார்க்கம் என்பது அப்பொழுது இல்லை. ஆதலால் கேட்டறிய மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். அப்படி கேள்வியும் கேட்கல. இறந்தவர்களும் அப்படி கேள்வி கேட்டு சத்விசாரம் பண்ணி உண்மையை தெரிந்து பக்தியோட, ஒழுக்கத்தோட, தயவோட தவம் பண்ணி இருந்தா இறந்தவங்களுக்கு வந்திருக்கலாம்ல. அப்படி வராமல் போய்விட்டார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. இதுவரைக்கும் போனதெல்லாம் போட்டுப்பா, இதுவரைக்கும் என்ன இருந்ததோ அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே கேள்விகள் கேட்கலாம். பெருமானார் அதனாலதான் நமக்கு சத்விசாரம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்து பெருமானார் வைத்தார்கள். பெருமான் சொல்லுவாங்க, கேள்வி மீது ஏறி விஞ்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீது ஏறிம்பாரு. இப்ப விஞ்ஞான விருப்பம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? கேள்விகள் கேட்க துவங்கி விடுவோம். கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணமே, இக்காலமே சன்மார்க்க காலம் அப்படி பெருமானார் நமக்கு எடுத்து கொடுக்கிறாங்க. இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது. இப்பதான் உண்மையா பெருமானார் பேருபதேசத்துக்குள்ளே நுழைகிறார். ஏன்னா பேருபதேசங்கிறது என்னன்னா, பெருமானார் முதல் முறையாக மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாகத்தில் கொடி கட்டி உபதேசம் செய்வதற்காகத்தான் துவங்குகிறார். ஆனால் அங்கு எழுந்த கூச்சல் குழப்பம் முதலியவைகளும் மேலும் இன்னும் கூடுதலாக விளக்கம் பெறுவதற்காக அங்கு அன்பர்களும் கூடியிருந்த காரணத்தினால் மேலே சொன்ன விஷயங்களை எல்லாம் பெருமானார் சொல்லிக்கொண்டு வருகிறார். சொல்லிக்கொண்டு வந்து இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில், நமது நாவி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் ஜவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்ச வர்ணம். அதாவது நம்ம நாவில இருந்து தொப்புள் வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஜவ்வு தொங்கிக்கிட்டு இருக்குன்னு பெருமானா சொல்றாங்க. அந்த ஜவ்வுடைய மேல்புறம், உட்புறத்தில் ஒரு ஜவ்வு இருக்கு. அதன் அடிப்புறம் வெள்ளையா இருக்கு, மேற்புறம் மஞ்சள் வர்ணமாக இருக்கு. இதைத்தான் பெருமானார் கொடியாகவும் அங்கு அமைத்தார். உண்மையில் சன்மார்க்க கொடி என்பது நம் மனித தேகத்திற்குள் இருக்கக்கூடிய அமைப்பு தான். அஜவ்வின் கீழ் ஓ நரம்பு
ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்தவங்க யாரும் இல்லை, பெருமானார் தான் பார்த்து உண்மையை சொல்லி இருக்கிறார். இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். அற்புதமா கொண்டு வந்து முடிச்சாரு பாருங்க. இந்த கொடியை நீங்க என்னதான் நம்ம வாயில பேசினாலும் அனுபவத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும். பெருமானாருடைய பாடல்களை பாருங்க, எல்லா பாடல்களுமே பெருமானார் எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்துறாருன்னா, அது பேருபதேசமா இருக்கலாம், ஆணி பொன்னம்பல காட்சியா இருக்கலாம், அருள் விளக்க மாலையாக இருக்கலாம், எந்த ஒரு பதிகமாக இருந்தாலும் உபதேசமாக இருந்தாலும் பெருமானார் இறைவன் என்பவன் அனுபவம் 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 என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்போ இந்த கொடி என்பதையும் புறத்துல நம்ம கட்டிட்டோம், கீழே வெள்ளையாவும் மேல மஞ்சள் வர்ணத்திலையும் வச்சு கொடி கட்டிட்டாலும் இந்த கொடியின் உண்மை என்ன என்று யாருக்கு தெரியும் என்று சொன்னால் நம்முடைய அனுபவத்தில் தான் அது தெரியும். அடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது. இனி எல்லாருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். ஆசீர்வாதம் என்ற பெருமானார். நமக்குள்ள ஒரு ஜவ்வு இருக்குப்பா, அது மேலே கீழே ஏறி அறிஞ்சிட்டு இருக்கு, அது கீழே வெள்ளையா இருக்கு, மேல மஞ்சளா இருக்கு. அது என்னன்னா நம்ம அனுபவத்துல தான் நமக்கு தெரியும். அதை வெளிப்படுத்துவதற்காக வெளியில் நான் கொடியை கட்டினேன். எப்படி பெருமானார் ஞான சபை என்னுள் கண்டனன்னு சொன்னார் இல்லையா? ஞான சபையை பெருமானார் அவருக்குள் பார்த்தார். அவருக்குள் பார்த்த ஞான சபையை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியில் ஒரு ஞான சபையை தோற்றுவித்தார். அதுபோல் கொடியும் அப்படிப்பட்ட ஓர் அனுபவமே. உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. உண்மையா பாருங்களேன், எவ்வளவு பெருமானார் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு உண்மைகளை சொன்னாலும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களப்பா. பெருமானார் உண்மையில் வருத்தப்படுகிறார். இந்த பேருபதேசம் என்பதே பெருமானார் வருத்தப்பட்டு சொல்வதாக வருகிறது. உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கொடி கட்டி கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்வார்கள். இப்ப கொடி கட்டியாச்சு, அப்ப இந்த கொடி என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். திரும்பவும் பெருமானார் கேள்விக்குள்ள தான் போறார். அந்த கேள்வி வந்து அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, அதை நம்ம அனுபவிக்கணும். சரி, எப்படி அனுபவிக்கிறது? அந்த கேள்விக்குள்ள நம்ம போவோம், அனுபவத்துக்குள்ள நம்ம போவோம். அப்படிங்கிறதுக்காக பெருமானார் இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இல்லை, ஒவ்வொரு ஆலயங்களையும் ஒரு கொடி ஏற்றிருக்கிறாங்க. அந்த கொடியுடைய தத்துவங்களையும் வெளிப்படையா சொல்லலை, இறைவனை பற்றிய உண்மையையும் வெளிப்படையா சொல்லலை. அதனால மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார், தெரிவிக்கின்றார், தெரிவிப்பார். ஆண்டவர் என்ன? ஐயா தான் சொல்றார். ஐயா தெரிவித்தார், தெரிவிக்கிறார், தெரிவித்துக் கொண்டு இருப்பார். நமக்காக தெரிவிக்கிறார். இப்ப சொல்றார் இல்லையா? இப்ப என் மூலமா உங்ககிட்ட சொல்றார் இல்லையா? இப்ப இதெல்லாம் என்னுடைய கருத்தா? கிடையாதே, பெருமானார் சொன்னதைத்தானே நான் சொல்றேன். இதுல எனக்கு எந்த விதமான பெருமையும் புகழும் கிடையாது. இதன் மூலமாக ஏதாவது பெருமையும் புகழும் வந்தால் அது முழுக்க முழுக்க யாருக்கு போகும்? நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாருக்கு போகும். வள்ளல் பெருமானார் தான் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் மன்றாடுற, தயவு செஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்குங்கப்பா அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். இங்கேயும் பாருங்க, அறிவோடு மட்டும் சொல்லல, உண்மை அறிவு. உண்மை என்பது மாற்றம் இல்லாதது. அப்போ உண்மையான அறிவோடு எது மாற்றம் இல்லாதது? இயற்கை மாற்றம் இல்லாதது. எது இயற்கை? சிவம் தான் இயற்கை. அப்ப இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. தயவோடு இருக்கணும் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க? தயவுக்கு ஒருமை அவசியம் அப்படிங்கிறதையும் பெருமானார் சொல்லியிருக்காங்க. இந்த தயவு வருவதற்கு ஏதான உரிமையும் கூட இருக்க வேண்டும். என்ன உரிமை? இறைவனுக்கும் நமக்குமான உரிமை என்ன உரிமை என்று கேட்டால், பெருமானாருக்கும் இறைவனுக்குமான உரிமை தான் நமக்கான உரிமை. இறைவன் தந்தையாக இருந்தான், பெருமானார் மகனாக இருந்தார். அதனால் இறைவன் பெருமானாருக்கு எல்லா விதமான உண்மைகளையும் சொல்லிக் கொடுத்தான். நாமும் அந்த உரிமை வருவதற்கான முயற்சியுடன் இருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையும் பெற்றுக் கொள்வீர்கள். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இஃது ஆண்டவர் கட்டளை.
பெருமானார் 3 முறை சத்தியம் செய்து சொல்கிறார், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இஃது ஆண்டவர் கட்டளை. எது சத்தியம்? விசாரம் செய்வது சத்தியம், உண்மையை தெரிந்து கொள்வது சத்தியம். எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். எந்த இடம்? சித்திவளாகம் என்னும் மேட்டு குப்பம், இஃது ஆண்டவர் கட்டளை. அப்படி பெருமாள் சொல்றாங்க. அதாவது நம்முடைய உறவுகள் மூலமாக நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மை மேட்டுக்குப்பம் எனும் சித்தி வளாகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் நமக்கு ஆண்டவரின் கட்டளையாக சொல்லி இந்த பேருபதேசத்தை நிறைவு செய்கிறார். இந்த பேருபதேசத்தின் வாயிலாக நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், முதல்ல நாம யாரு, இறைவன் யாரு அப்படிங்கிற விசாரத்துக்குள்ள போகணும். இந்த விசாரத்துக்கு போறதுக்கு தயவோடு இருக்கணும். தயவோடு இருக்கிறதுக்கு நமக்கு ஒருமை வேணும். ஒருமையில் என்ன வேணும்? ஒருமைக்கு என்ன பண்ணணும்? திருச்சிற்றம்பலத்துல கல்வி கற்கணும், சாகாத கல்வி கற்கணும், பக்தியோட இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும். பெருமானார் நமக்காக எவ்வளவோ கொடுத்திருக்காங்கன்னு பெருமானார் மீது நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். பெருமானார் பெற்ற பெரு நிலையை நாமும் பெற வேண்டும். இதுதான் பெருமானாரின் விருப்பம், இது ஆண்டவரின் கட்டளை என்று சொல்லி பெருமானார் நமக்காக அற்புதமான பேருபதேசத்தை நிறைவு செய்கிறார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி, வந்தனம்.